ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு எதையாவது ஒன்று சமைச்சு போட்டு வந்துடலாம்ப்பா சாமின்னு இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல ஒரு நான்வெஜ் செய்யி, இது பண்ணு அது பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் எடுத்துட்டேன், மட்டன் எடுத்துட்டேன்னு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் எதாவது எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா பயப்படாதீங்க. என்னோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான சோம்பேறி சிக்கன். ஜஸ்ட்டு ரொம்ப பொருளும் கிடையாது, ரொம்ப வேலையும் கிடையாது, பட்டுன்னு செய்யலாம், அம்புட்டு ருசியாக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான சோம்பேறி சிக்கன் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு வாணலில் அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க, வாணலில் வச்சுருங்க. இந்த வாணலில் நறுக்கின 3 பெரிய வெங்காயம், நல்ல பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா நல்லா சாந்தா சூப்பராக கிடைக்கும். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டை தோலோடு இடித்து போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் போல் சிக்கன் எடுத்துருக்கேன், போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட எது இருக்கோ காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அது கூடவே சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இந்த சிக்கன் மசாலா நம்ம பாண்டி மசாலாவோட மசாலா, யாருக்கா வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக நம்ம ஊற்றலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட போகிறீங்க. ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய போகிற வேலையே. இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய வேலை இல்லை. வெங்காயம் மட்டும்தான் அரியணும், மற்றபடி உங்களுக்கு ரொம்ப வேலை கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எல்லாம் மிக்ஸாகி கலந்ததும் அடுப்பை மூடி போட்டு வச்சிடலாம். அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு பாதி குக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போடக்கூடாது. 10 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை போய் பார்க்கலாம். நல்லா அது என்ன ஆகும், சிக்கன் நல்லா வெந்து தண்ணி கொஞ்சமாக சுண்டி ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் நல்லா 95% கிட்ட வெந்துருச்சு. ஸோ தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்கேஸ் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குழம்பாவே நான் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க, இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இல்லை எனக்கு வேணான்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை விட்டுட்டு போகாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த வெங்காயம் அந்த பூண்டு அந்த சாந்தோட அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவ்வளோ ஈஸியாக செஞ்சு இவ்வளோ டேஸ்ட் வருமா. மற்ற எதேதோ மசாலாலாம்